மின்கட்டண உயர்வை ரத்து செய். ஸ்டாலின் அரசு திமுக அரசு. ஸ்டாலின் அரசு திமுக அரசு. வஞ்சிக்காதே 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 எளியோரை வஞ்சிக்காதே. ஸ்டாலின் அரசு திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? வாக்கோட போயாச்சு. மாதம் ஒருமுறை மின்சார கட்டணம். மாதம் ஒருமுறை மின்சார கட்டணம். சொன்னீங்க ஸ்டாலினே. என்னாச்சு என்னாச்சு? திமுக அரசு திமுக அரசு திமுக அரசு திமுக அரசு ரத்து செய் ரத்து செய். மின்கட்டண உயர்வை ரத்து செய். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே எளியோரை வஞ்சிக்காதே. வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வியாபாரிகளை வஞ்சிக்காதே. காத்திடே 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 மக்களை காத்திடே. காத்திடே காத்திடே மக்களை காத்திடே. நடத்திடே நடத்திடே மக்களாட்சி நடத்திடே. நடத்தாதே நடத்தாதே குடும்ப ஆட்சி நடத்தாதே. ஸ்டாலின் அரசு திமுக அரசு. ஸ்டாலின் அரசு திமுக அரசு காத்திடே காத்திடே பொதுமக்களை காத்திடே. காத்திடே காத்திடே வியாபாரிகளை காத்திடே. ரத்து செய் மின்கட்டண உயர்வை ரத்து செய். ரத்து செய் மின்கட்டண உயர்வை ரத்து செய். விடமாட்டோம் கட்டண உயர்வுக்கு விடமாட்டோம். போராடுவோம் தொடர்ந்து போராடுவோம். திமுக அரசு ஸ்டாலின் அரசு. திமுக அரசு ஸ்டாலின் அரசு ரத்து செய் கட்டண உயர்வை ரத்து செய். பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம். சொன்னதை செய்தீர்களா? இந்த மாதிரி பாதிப்பு மக்களுக்கு ஏற்படாது. 500 யூனிட் பயன்படுத்தினால் 1030 ரூபாய் என்று சொன்னீர்கள். ஒரு யூனிட் அதிகமானால் 2027 ரூபாய் என்று சொன்னீங்க. இது அடித்தட்டு ஏழை மக்களுக்கு பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிக்கும். இதில் பணக்காரர்கள் யாரும் பாதிக்கப்படுவதில்லை. ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். உடனடியாக இந்த மின்கட்டண உயர்வை கண்டிப்பான முறையில் திரும்பப் பெற வேண்டும். அடுத்தபடியாக ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை மின்தடை ஏற்படுகிறது. மின்சார தடை ஏற்படுவதால் குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற தொழில் நகரங்களில் மின்சார தடை ஏற்படுவதால் உற்பத்தி பாதிக்கப்படுகின்றது. தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பல்வேறு தொழிற்சாலைகள் மூட வேண்டிய அவலநிலை ஏற்படுகிறது. திமுக அரசு என்றால் இருண்ட அரசு என்றுதான் குறிப்பிடப்படுகிறார்கள். அதை சூழ்நிலைப்படுத்துவது போல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மின்வெட்டு அதிகமாக இருக்கிறது. எப்ப மின்சாரம் வருகின்றது, எப்ப மின்வெட்டு ஏற்படுகின்றது என்று தெரியவில்லை. ஆனால் உடனடியாக மூடி கிடக்கின்ற பல்வேறு மின்சார ஆலைகளை திறக்க வேண்டும். அதை திறக்காமல் வெளி மாநிலத்திலிருந்து மின்சாரம் வாங்குவதால் மின் உற்பத்தி தமிழ்நாட்டில் தடைபட்டு பிற மாநிலங்களுக்கு வருமானம் சென்றடைகிறது. கண்டிப்பான முறையில் புலியூரில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி சாலைகளை பங்கு செய்து மின் உற்பத்தி ஆலைகளை திறக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சோலார் திட்டம், சூரிய மின் உற்பத்தியை 300 இலவசமாக தருகிறேன். அமைச்சர் மத்திய அரசிடம் அதை வாங்கி தமிழ்நாடு மக்களுக்கு அதை செய்ய வேண்டும். இந்த அரசு மத்திய அரசிடம் மோதல் போக்கை திமுக அரசாங்கம் கடைபிடிப்பது தமிழக மக்களுக்கு நல்லதில்லை. உடனடியாக சோலார் சிஸ்டத்தை 300 யூனிட் நாடு முழுவதும் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த சட்ட ஒழுங்கு பல கட்டுப்பாடு இழந்து நிற்கின்றது. நாள்தோறும் கொலைகள் அதிகரித்த வண்ணம் நடக்கிறது. தமிழகம் கொலை மாநிலமாக மாறிக்கொண்டு வருகிறது. அந்த கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த திட்டம் தீர்க்கின்றீர்கள் என்று தெரியவில்லை. சென்னையில் சமீபத்தில்
சமாஜ்வாதி கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார். அதுபோல் பல்வேறு கொலைகள், அரசியல், போதைப் பொருள் இவை தாறுமாறாக நடக்கின்றது. இவைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். அந்த போர்டு கவர் ஆகும் பார்த்து சைடில் போர்டு இருக்கு, அது கவர் ஆகும் பார்த்து ஏற்றாதே ஏற்றாதே கட்டணத்தை ஏற்றாதே, அடிக்காதே அடிக்காதே, ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, ஏழைகளை வஞ்சிக்காதே. தமிழக அரசே தமிழக அரசே திரும்ப பெறு திரும்ப பெறு, கட்டண உயர்வை திரும்ப பெறு, அடிக்காதே அடிக்காதே. கூப்பிட வந்து அப்படியே எடுத்துட்டு நிற்கிறவங்க அப்படியே வஞ்சிக்காதே அப்படியே மாதம் ஏழைகளை வஞ்சிக்காதே. தமிழக அரசே தமிழக அரசே திரும்ப பெறு திரும்ப பெறு, கட்டண உயர்வை திரும்ப பெறு, அடிக்காதே அடிக்காதே, ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, ஏழைகளை வஞ்சிக்காதே. மாதம் ஒருமுறை மின்கட்டணம் அமல்படுத்து அமல்படுத்து, திரும்ப பெறு கட்டண உயர்வை திரும்ப பெறு, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, ஏழைகளை வஞ்சிக்காதே, அடிக்காதே அடிக்காதே, ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே. நடத்திடு நடத்திடு மக்களாட்சி நடத்திடு, நடத்தாதே நடத்தாதே, குடும்ப ஆட்சி நடத்தாதே. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, ஏழைகளை வஞ்சிக்காதே, அடிக்காதே அடிக்காதே, ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே. உயர்வை ஷாக் அடிக்குது. திமுக அரசு ஸ்டாலின் அரசு ஷாக் அடிக்குது ஷாக் அடிக்குது, உயர்வை ஷாக் அடிக்குது. அமல்படுத்து மாதம் ஒருமுறை கட்டண வைத்து அமல்படுத்து, வஞ்சிக்காதே வியாபாரிகளை வஞ்சிக்காதே, ஏழைகளை வஞ்சிக்காதே, திருடாதே கொள்ளை அடிக்காதே மாதம் ஒரு முறை கட்டணத்தை சொல்லிவிட்டு தற்பொழுது
தற்போது கட்டண உயர்வை ஏற்படுத்தி பொதுமக்களையும் வியாபாரிகளையும் வணிக நிறுவனங்களையும் வஞ்சிக்கின்ற அந்த திமுக அரசை கண்டித்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில செயலாளர் மதுரையைச் சேர்ந்த ஒத்தக்கடை கணேசன் அவர்கள் இப்போது கண்டன பிரச்சனை மின்கட்டண உயர்வை ரத்து செய். மாதம் ஒருமுறை மின்கட்டணத்தை கட்ட வேண்டும் என்று அறிவிக்க வேண்டும். தமிழக அரசு விலைவாசி உயர்வை கண்டித்து குறைக்க வேண்டும் என்று தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக